என்ன பண்ற பாரு, கதவு வேற திறந்திருக்கு. யாராச்சும் பாத்துட்டு போறாங்க. விடு விடு. பாத்துட்டு போகட்டும். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? குக்கிங் காம்படிஷன்ல நீ ஜெயிச்சது மட்டும் இல்லாம என்னையும் ஜெயிக்க வச்சிட்ட. ஏய், நாம சேர்ந்து டீமா தான் ஜெயிச்சோம். இதுல நான் என்ன உன்னை ஜெயிக்க வச்சேன்? நீ சொல்லலன்னா நாம அந்த காம்படிஷனுக்கு போயிருப்போமா? என்னதான் நான் உன் கூடவே இருந்திருந்தாலும் சமைச்சது நீதானே. இந்த காம்படிஷனை டிவில பார்த்துட்டு எத்தனை பேர் போன் பண்ணிட்டே இருக்காங்க தெரியுமா? அப்படியே நான் வாழ்த்து மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பா, நாம ஜெயிச்சதுக்கு 5 லட்சம் ரூபாய் செக்கும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃபுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்திருந்தாலும் உன் புருஷன் நான் உனக்கு கொடுக்க போறேன் பாரு ஒரு கிஃப்ட். அதாலதான் நீ பயங்கரமா சந்தோஷப்பட போற. gift-ஆ? என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? இரு சொல்றேன். ஆனா அத நான் குடுக்கறதுக்கு முன்னாடி அது என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். என்னவா இருக்கும்? ரிங்கா? செயின்? நோ. இந்த ஹார்டின் போட்ட பொம்மை, தாஜ்மஹால்? இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா யோசிக்காத. வேற 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 வேற. சரி, என்ன நீயே சொல்லு. கண்டுபிடி. நானே சொல்லிட்டு அது சர்ப்ரைஸா இருக்காதுல்ல. நான் வேணா உனக்கு க்ளூ கொடுக்கவா? இது சொல்ற கிஃப்ட் இல்ல, குடுக்கிற கிஃப்ட். ஏய், என்ன கிஃப்ட்னாலே குடுக்கறது தானே. இது என்ன க்ளூ? ஐயோ, இது அப்படி இல்ல. இது சொல்றதை விட குடுக்கும் போது நல்லா இருக்கும். அது நீ gift குடுக்கறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வருவியே, அந்த மாதிரியா? அந்த மாதிரின்னு சாதாரணமா சொல்ற? அதேதான். என்ன ஒண்ணு முன்னாடி கன்னத்துல, இப்போ இப்போ உதட்டோட உதடா. எது? இல்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? I'm your husband, you know. இதுக்கு நீ ஷாக்லாம் ஆக கூடாது. இதுக்கு நீ ஃபீல் பண்ணணும். இல்ல, இது ஓவர் ஃபீலிங்கா இருக்கு. அது எப்படியோ புருஷன், நான் உனக்கு இதை விட பெரிய கிஃப்ட் வேற என்ன கொடுக்க முடியும்? நான் கொடுக்க போற முத்தத்தை நீ வாங்கிக்கணும். அதுக்கு விலையே கிடையாது. ஏன்னா அது விலை மதிப்பில்லாதது. அதனால எப்பவும் போல என்ன ஓடி ஓடி அலைய விடாம கண்ணை மூடி வாங்கிக்கோ. முடியாது. ஒரே முத்தம். கயல், இப்படி இருந்தா இப்படி நாளைக்கு ஒரு குட்டி கயலோ எழிலோ வர வேண்டாமா? அதுக்கு நம்ம ஒரு புள்ளைய சொல்லி போட வேண்டாமா? அதுக்கான முதல் முத்தம் தான் இது. சத்தம் போடாம வாங்கிக்கோ. நீ என்ன மறந்துட்டியா? இன்னும் எனக்கான கடமைங்க நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் ஒண்ணும் மறக்கல. ஆனா அதுக்குன்னு ஃபுல் மீல்ஸ் இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு இட்லியோ தோசையோ ஒண்ணே ஒண்ணு. எத்தனை நாள் தான் நானும் பசியிலேயே இருக்கிறது. இப்ப நான் முத்தம் கொடுத்தே ஆகணும். ஐயோ, இரு. என்னால முடியாது. நீ என்ன முடிவே பண்ணிட்டியா? ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் முத்தம் கொடுத்தே தீருவேன். ஓகே. இரு. ஏய், நில்லு. ஏய், நில்லு.